நாங்குநேரி தொகுதியில வந்து போட்டிடுவீங்களா? நான் தான் தேர்தலில் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன். அதான் இருந்துச்சு. போன தேர்தலே நாங்கள் 40,000 வாக்குகளுக்கு மேலே எங்கள் வேட்பாளர் பெற்றிருந்தா எங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செல்வாக்கான தொகுதி தான். எங்கள் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அங்கே அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சென்னையில் இருந்தபோது என்னிடம் கேட்டீங்கன்னா அதுக்காக நானும் வந்தேன். தேர்தலில் வந்தாதான் பிரதமர் இத்தனை முறை பிரதமர் வருகிறாரோ அதன் அடிப்படையில திமுக தொடர்ந்து கூடுதலாக வெற்றி பெறும். நாகர்கோயில்ல முதலமைச்சர் எல்லாம் பேசுறாரு. அவர் எவ்வளவு பயந்துட்டு இருக்காருங்கிறது அவருடைய செயல்பாட்டிலே தெரியுது. காங்கிரஸ் மிரட்டை கூட அவங்களால சமாளிக்க முடியல. விஜயை பார்த்து ஒரு பக்கம் பயம். இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் 21 போல் இல்லாமல் இன்றைக்கு பயங்கர பலம் பெற்றிருக்கிறது என்பது தெரியும். 5 ஆண்டு ஆட்சியில மக்கள் எவ்வளவு வேதனையில் இருக்கிறார் என்பது தெரியும். வெறும் இன்றைக்கு பணநாயகத்தை மாத்திரம் நம்பி முதலமைச்சர் நம்பி இருக்கிறார். அதனால அவர் பேசுறப்ப இப்படிதானே பயமா இருக்கிறவங்க பயத்தை மறைக்க பேசுற மாதிரி தான் பேசுறாரு. சும்மா வெளில சொல்றேன், வெளியில சொல்றேன். எனக்கு தெரியும்ல, இன்னும் சில விஷயங்களை நான் வெளியில ஓப்பனா சொல்ல முடியாது. அதனால சொல்றேன், ரொம்ப பயப்படுறேன். ஆமா, இந்திய தேசிய முஸ்லிம் லீக் தலைவர் பெரியவர் காதர் மொய்தீன் பாவம் ரைட்டு வந்துட்டு ஏற்கனவே 3 சீட்டு கொடுத்துருந்தாங்க, இப்ப 2 தான் தர்றேன்னு சொல்லி பாவம் டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கம் விட்டுறதெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்கல, இனிமேதான். இன்னொன்னு, நான் அன்றைக்கு சொன்னதை தவறாகவும் சில பேர் புரிந்து கொண்டார்கள், அல்லது அவர்கள் தொலைக்காட்சியில் அப்படி போட்டிருக்கலாம். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிற நாங்கள், அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். தேசிய ஜனநாயக கூட்டணினால பிஜேபி தலைமையிலான கூட்டணி தான் என்டிஏ கூட்டணிங்கிறது. இந்திய அளவுல பாஜக தலைமையிலான கூட்டணி. தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கு. எங்களுக்கான தொகுதிகளை சுமூகமாக பாரதிய ஜனதா கட்சி மூலம், அவர்களுடைய கைடன்ஸ் மூலம் நாங்கள் அண்ணா திமுகவிடம் இருந்து பெறுவோம் என்பதுதான் சொன்னேனே தவிர, ஏன்னா தொகுதி பங்கீடு 10 ஆண்டு கூட்டணி, உறுதியான கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு சொல்ற திமுக கூட்டணியில இன்னைக்கு சீட் ஷேரிங்ல எவ்வளவு அடிதடி, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதே போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சுமூகமாக எங்கள் கூட்டணியில தொகுதி பங்கீடு நடைபெற்று நாங்கள் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் எப்படி தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று முடிவெடுத்தோன்னா, அது போல சுமூகமான அந்த நிலை எட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியோட கைடன்ஸோட எங்கள் கட்சிக்கு தேவையான சீட்டுகள் பெறுவேன் என்று சொன்ன. வேற எந்த ஒரு மனமாச்சரியம் எல்லாம் இல்ல. இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? ராஜ்யசபா எம்பி நீங்க சட்டமன்றத்தில் போட்டியிட மாட்டீங்க அப்படின்னா ராஜ்யசபா எம்பி நான் கேட்கல, நான் சொல்லிட்டேன், நான் கேட்கவில்லை அப்படின்னு பல முறை சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நியூஸ் 18 அது வந்திருக்கு. இன்னொன்னு கொஞ்சம் பொறுத்துருங்களேன், விரைவில் கௌரவமான தொகுதிகள்ல இரட்டை இலக்கம் தான், 99 இரட்டை இலக்கம் தான். அதாவது நியாயமான தொகுதிகளை எங்களது தகுதியான வேட்பாளர்களுக்கு நீங்கள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவுக்கு, தேர்தல் நேரத்தில் அவரப்ப சார் சரியா கரெக்டா தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு, கரெக்டா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெறுவார்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.